Hello viewers, welcome to Landry Max. லெவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் செகண்ட் சாப்டரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஃபார் எனி ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு ரியல் நம்பர், ஏ ப்ளஸ் பி பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் அண்ட் ஏபி பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். இது ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராப்பர்ட்டி. ரெண்டு நம்பர் எடுத்து நம்ம ஆடோ இல்லை மல்டிப்ளையோ பண்ணுறோம் அப்படின்றப்போ மறுபடியும் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு நம்பராக தான் இருக்கும். ரியல் நம்பர் அப்படின்றது நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ் அப்படின்ற எல்லா நம்பர்ஸோட கலெக்ஷனுமே இதில் இருக்கிறதுனால இதில் எந்த ஒரு எக்ஸப்ஷனும் சொல்ல முடியாது. சம் ஆஃப் டூ ரியல் நம்பர்ஸ் இஸ் அகைன் எ ரியல் நம்பர் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ ரியல் நம்பர் இஸ் அகைன் எ ரியல் நம்பர். அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஃபார் எனி ஏ, பி அண்ட் சி பிலாங்ஸ் டு ரியல் நம்பர், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி அண்ட் a into bc is equal to ab into c. இது நமக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது நம்ம எடுத்துக்கிற நம்பர்ஸ் ஆர் எலமெண்ட்ஸில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன், அடிஷன், சப்ராக்ஷன், செட் ஆப்ரேஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது நம்ம எடுத்துக்கிற நம்பர்ஸில் என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படின்னு எந்த ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோமோ அதை அந்த நம்பர்ஸோட ஆர்டர் குரூப்பிங் மாற்றி பண்ணாலும் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். a is equal to 2, b equal to 3 and c is equal to 7. ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண போகிறது அடிஷன். இந்த எல்ஹெச்எஸில் a and bயை குரூப் பண்ணியிருக்கோம், ஆர்ஹெச்எஸில் b and cயை குரூப் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இதோட வேல்யூ சேமாக வருதான்றதை இப்போ செக் பண்ண போகிறோம். 2 + 3 + 7 is equal to 2 + 3 + 7. 5 + 7 is equal to 2 + 10. 12 is equal to 12. Hence associative property is true. இப்போது சேம் நம்பர்ஸ் வச்சு நம்ம மல்டிப்ளிகேஷன் ட்ரை பண்ணலாம். ab into c is equal to a into bc. 2 into 3 into 7 is equal to 2 into 3 into 7. 6 into 7 is equal to, இந்த ஈக்குவல் டூன்றது கரெக்டான்றது தான் நம்ம செக் பண்ண போகிறோம். 2 into 21. 42 is equal to 42. Hence associative property is true for multiplication. நம்ம அடுத்து பார்க்குற ப்ராப்பர்ட்டி, for all a belongs to R, a plus 0 is equal to a and a into 1 is equal to a. ஜீரோவோட எந்த ஒரு நம்பரை ஆட் பண்ணும்போதும் நமக்கு மறுபடியும் கிடைக்கிறது சேம் நம்பர் தான். அதே மாதிரி ஒன்னோட எந்த ஒரு நம்பர் மல்டிபிள் பண்ணும்போதும் நமக்கு அகைன் கிடைக்கிற நம்பர் சேம் நம்பர். இப்போது இந்த ஆப்ரேஷனில் நமக்கு கிடச்சிருக்க ரிசல்ட்டும் நம்ம எடுத்துக்கிட்ட நம்பரும் சேமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது அதை ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். a + 0 இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது அடிஷன், இது அடிட்டிவ் ஐடென்டிட்டி. a into 1 இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது மல்டிப்ளிகேஷன், அப்போது அது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஃபார் எவ்ரி a belongs to R, a plus of minus a is equal to 0 and for every b belongs to R minus 0, b into 1 by b is equal to 1. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது a plus of minus a is equal to 0. அப்போது a minus a is equal to 0. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்றது மைனஸாக தான் ஆக போகுது. 0 is equal to 0.
நெக்ஸ்ட் கொடுத்துருந்தது b இன்ட்டு 1/b இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே இந்த b கேன்சல் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1. இப்போது இந்த ரெண்டு கேஸ்லையும் நம்ம பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்கிறது a, அதோட மைனஸ் ஏவை ஆட் பண்ணும்போது 0 கிடைக்குது. இது ப்ளஸ் ஏ, இது மைனஸ் ஏ அப்படின்றப்ப இந்த ரெண்டும் ஆப்போசிட் அப்படின்றத இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்வர்ஸ். அண்ட் இது அடிஷனில் யூஸ் பண்ணும்போது நமக்கு 0 அப்படின்ற வேல்யூ கிடச்சிருக்கு. இதுதான் வந்து அடிட்டிவ் ஐடென்டிட்டிக்கான வேல்யூ. அடிஷனில் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது இதை அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இங்கே b அப்படின்ற நம்பர் இருக்குது. இங்கே இது ஒரு வேரியபிள், அது ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒரு நம்பர் b. எல்லா நம்பருக்குமே வந்து டினாமினேட்டர் 1 இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இது b/1. அப்போ இதோட ஆப்போசிட் அப்படின்றது 1/b, அதோட இன்வர்ஸ். இது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டிக்கான வேல்யூ. இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்றத ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவாங்க. இங்கே இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. b பிலாங்ஸ் டு r மைனஸ் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. r அப்படின்றது செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், அதுலேருந்து 0 மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா b இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருந்ததுன்னா அதோட இன்வர்ஸ் அப்படின்றப்ப அது 1/0 இருந்திருக்கும். இது அன்டிஃபைன்ட், அதோட வேல்யூ இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸில் 0வை ஆட் பண்ணக்கூடாது. அடுத்து கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஃபார் எனி a and b belongs to real number a plus b is equal to b plus a and ab is equal to ba. இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு ப்ராப்பர்ட்டி. ரெண்டு நம்பர்ஸ் எடுத்திருக்காங்க, அதை ஆட் அண்ட் மல்டிப்ளை பண்ணும்போது அதோட ஆர்டர் மாறினாலும் அதோட வேல்யூ மாறாது. இதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்த ப்ராப்பர்ட்டியில் 3 நம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபார் ab and c belongs to real number a into b plus c is equal to ab plus ac. இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த a அப்படின்றத b and cக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து கொடுத்துருக்கிறது ஃபார் a and b belongs to r a less than b if and only if b minus a greater than 0. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a and b அப்படின்ற ரெண்டு ரியல் நம்பர் எடுத்துக்கிறோம். இந்த செகண்ட் நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பரை சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். b மைனஸ் a வந்து 0வோட கிரேட்டராக இருக்கணும், 0க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இந்த வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டுமே சேம் நம்பர்ஸ் அப்படின்னு ஆயிரும். அதனால் வந்து இங்கே நம்ம எடுத்துக்கிற கேஸ் அது கிடையாது. இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0, 1, 2, 3 அப்படின்ற கவுண்டிங் நம்பர்ஸில் எது வேணா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது a லெஸ் தென் b. இந்த கான்செப்ட் வந்து இன்டீஜர்ஸில் எது கிரேட்டர் நம்பர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது a இஸ் ஈக்குவல் டு 5, b இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா இதில் கிரேட்டர் நம்பர் எதுன்னு கேட்கும்போது நம்ம 5வை சூஸ் பண்ணுவோம். ஸோ a தான் வந்து கிரேட்டர். ஆனால் a இஸ் ஈக்குவல் டு -5, b இஸ் ஈக்குவல் டு -4 அப்படின்னு இருக்கும்போது -5 அப்படின்றத நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். இதில் கிரேட்டர் வேல்யூ -4 தான். இதை நம்ம வந்து ஷோர் பண்ணிக்கிறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது b மைனஸ் a கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். bயோட வேல்யூ -4 மைனஸ் ஆஃப் -5 -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்றப்போ ப்ளஸ். ஸோ 5 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது கிரேட்டர் தென் 0. இப்படி இருந்தது அப்படின்னா a லெஸ் தென் b அப்படின்ற கண்டிஷன் நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ இங்கே -5 லெஸ் தென் -4. நம்பர் லைன் இல்லாமல் இன்டிஜர்ஸில் கிரேட்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஃபார் எனி a belongs to or a. இப்போ நம்மளோட அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஃபார் எனி a belongs to or a ஸ்கொயர் கிரேட்டர் than or ஈக்குவல் டு 0. அதாவது எந்த ஒரு ஸ்கொயர் வேல்யூவாக இருந்தாலும் அதோட வேல்யூ 0 ஆர் அதை விட அதிகமாக இருக்கணும். ஏன்னா இப்போ a இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா கூட 0 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற வேல்யூ வரலாம். அதனால் இங்கே ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் லெஸ் தென் 0வாக இதோட வேல்யூ இருக்கவே கூடாது. ஏன்னா லெஸ் தென் 0ன்றது நெகட்டிவ் நம்பர்ஸ். -1 -2 அப்படின்றப்ப இது எதுவுமே ஸ்கொயர் வேல்யூவாக இருக்க முடியாது. அப்படி இருந்ததுன்னா அது நாட் ரியல் நம்பர்ஸ், இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்றத நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்கொயர் வேல்யூஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்றது தான் இந்த ப்ராப்பர்ட்டி. அடுத்த ப்ராப்பர்ட்டி ஃபார் எனி ஏபி பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் ஒன்லி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஹோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் ஈக்குவலாக இருக்கும், இல்லை லெஸ் தெனாக இருக்கும், இன்னொன்றை விட ஸ்மாலர் நம்பராக இருக்கும், இல்லை கிரேட்டர் நம்பராக இருக்கும். இந்த 3 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று தான் பாசிபிள், 3மே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே ஜென்ரலான கான்செப்ட். இது நம்ம சில ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸை அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ராப்பர்ட்டி, இஃப் ஏபி பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் a less than b, then a plus b less than b plus c for all c belongs to r. ப்ராப்பர்ட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். a is equal to 10, b is equal to 9, a less than b. c யோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போது a plus c, b plus c, 10 plus 2, 9 plus 2 is equal to 12 is equal to 11. இந்த c அப்படின்றது இங்கே நம்ம ஒரு இன்டீஜர் ஹோல் நம்பராக எடுத்திருக்கோம். நம்ம ஒரு டெசிமல் ஃபார்ம் இல்லை நெகட்டிவ் நம்பர்ஸ் எது எடுத்தாலுமே இந்த சேம் கண்டிஷன் தான் ப்ரூவ் ஆகும். இந்த 2 நம்பர்ஸும் டிஃப்ரெண்ட் அண்ட் இந்த நம்பர் நம்ம சேம் நம்பர் ஆட் பண்ணுறோம் அப்படின்றப்போ இந்த 2 நம்பருக்கான டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு சைடு நம்ம கிரேட்டர் நம்பர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா தான் அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். இங்கே நம்ம சேம் வேல்யூ தான் ஆட் பண்ணுறோன்றப்ப திஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த அதர் ஒன். இந்த ப்ராப்பர்ட்டியை கிளியராக பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டி, இஃப் ஏபி பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் a less than b, தென் ax less than b for all x greater than 0. இங்கேவும் சேம் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நமக்கு. இங்கே நம்ம சேம் வேல்யூ மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்றப்போ இந்த கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் அப்படின்றது மாறப்போகிறது கிடையாது. ஆனால் இங்கே இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கிரேட்டர் தென் 0. ஏன்னா இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றப்ப ரெண்டுமே 0 ஆகிடும். மல்டிப்ளிகேஷன் வித் 0 ஆல்வேஸ் கிவ்ஸ் 0 அப்படின்றப்ப அந்த ரெண்டும் ஈக்குவல் வேல்யூஸ் ஆகிடும். அதுவே லெஸ் தென்னாக இருந்ததுன்னா அது நெகட்டிவ் நம்பர்ஸ், -1 -2 அப்படின்ற நெகட்டிவ் நம்பர்ஸ், அதோடு நம்ம மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போது a is equal to 5, b is equal to 6, a less than b. 5 6ஓட லெஸர் வேல்யூ. இப்போது எக்ஸ் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் நம்பராக இருக்கணும் அப்படின்றதுனால -2 எடுத்துக்கலாம். ax and bxோட வேல்யூ பார்க்க போகிறோம். 5 into -2, 6 into -2 is equal to -10 is equal to -12. இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோம், இந்த ரெண்டுத்தில் எது கிரேட்டர் வேல்யூ அப்படின்னா அது -10. இதுக்கான ரீசனை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் ax less than bx. ஆனால் இங்கே நமக்கு கிடச்சிருக்கிறது ax greater than bx. ஏன்னா இங்கே நம்ம எடுத்தது ஒரு நெகட்டிவ் நம்பர், அதனால தான் x greater than or equal to 0 அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஒரு நம்பரை
ஒரு நெகட்டிவ் நம்பரோட மல்டிபிள் பண்ணும்போது அதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஒரு பாசிட்டிவ் நம்பரோட மல்டிபிள் பண்ணும்போது அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இங்கே நமக்கு கொடுத்துருக்க லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இஃப் ஏபி பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் அண்ட் ஏ லெஸ் தென் பி, தென் ஏஒய் கிரேட்டர் தென் பிஒய் ஃபார் ஆல் ஒய் லெஸ் தென் 0. இந்த ப்ராப்பர்ட்டிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸாம்பிளை நம்ம இதுக்கான எக்ஸாம்பிளே பார்த்துட்டோம். லெஸ் தென் 0 அப்படின்றப்ப நம்ம எடுத்துக்கிறது நெகட்டிவ் நம்பர்ஸோட மல்டிபிள் பண்ணும்போது அதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். நம்மளோட அடுத்த வீடியோவில் எக்ஸசைஸ் 2.1ஓட சம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ டு வாட்ச் மோர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.